அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. நேற்றைய தினம் நம்மளுடைய 2 சேனல், அதாவது சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ, சர்ஃபான் பிளாக் BA2 2 சேனல்லையுமே 2 வீடியோக்கள் போட்டிருந்தோம். இந்த 2 வீடியோவும் பலருக்கும் படிப்பனையாகவும் அமையும். அதே போல் ஒரு சகோதரனுடைய தற்போதைய நிலை, ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் கடைசியில் நாட்டுக்கு போக இருந்து நாட்டுக்கும் போக முடியாமல் ஜெயிலுக்கு போகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த பெண்மணியால். இவங்க சம்மந்தமான மொத்த தகவலுமே அந்த வீடியோவில் போட்டுக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்டில் 1 2 அப்படின்னு 1 2 அந்த 2 நம்பரையும் போட்டு லிங்கையும் போட்டுக்கிறேன். தயவு செய்து வீடியோவையும் போய் பார்க்கலாம். மற்ற தகவல்களை குவைத்துடைய தினார் மதிப்பு முதலாவதாக பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 38 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 229 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 83 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 85 உள்ளது. அடுத்தது அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 78 உள்ளது. இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 967 ரூபாயாக உள்ளது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். சஜில் எக்ஸ்சேஞ்சும் இந்தியாவுக்கு 278 ரூபாய் 92 வழங்கியிருந்தாங்க. அதே போல் இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 964 ரூபாய் வழங்குறாங்க சஜில் எக்ஸ்சேஞ்ச். சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக சஜில் எக்ஸ்சேஞ்சுக்கு அழைப்பு விடுங்க. அதே போல் ஒரு தினாரின் இலங்கைக்கான மதிப்பு 960 ரூபாய் 65 இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 30 வழங்குறாங்க. ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 278 ரூபாய் 42 வழங்கியிருக்கிறாங்க. இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 962 ரூபாய் 80 வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் தொடர்ந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு விடயம், ரீசெண்டாக கூட நிறைய தடவை பல பேருடைய சஜஸ்மெண்ட்டை தந்திருக்கிறேன். UAE எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் நீங்கள் 1000 தினார் 500 தினார் 300 400 தினார் இந்த மாதிரி அதிகமாக பணம் அனுப்பும் போது உங்களுக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சுகளையும் விட 1 ரூபாய் சரி அதிகமாக கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு சாதாரணமாக நாட்டுக்கு அனுப்பும்போது நிறைய பேருக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் பலன் இருக்கும். அந்த 1000 ரூபாய் இருந்தாலும் நம் நாட்டுக்கு அது பெருமதி தான். அதனால் மற்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் பாருங்கள். மறக்காமல் UAEயும் விசிட் பண்ணுங்கள். அதிக பணம் அனுப்புகிறவங்க குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் அவசரமாக வெளியாகாமல் பற்றுச்சீட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்றத இன்னொரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வெளியே போங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுவாங்க. அதே போல் ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சுகள், அதாவது குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ், அதாவது மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் 1.25 தினார் கட்டணமாக அறவிடுவாங்க.
அதுலேருந்து பார்க்கும்போது 350 ஃபீல்ஸ் உங்களுக்கு இதில் மீதமாகும். அதே மாதிரி சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்பினீங்கன்னா ஒரு 1/4 தினார் சரி உங்களுக்கு மிச்சமாகும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பும் போது நிச்சயமாக ரேட் எவ்வளவு, இத்தனை தினார் நான் அனுப்ப போகிறேன், இதுக்கு எவ்வளோ ரேட்டு கிடைக்கும் அப்படின்றத பக்கத்துலேயே நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் 2-3 எக்ஸ்சேஞ்சில் பாருங்கள் எதில் நல்ல ரேட் வழங்குறாங்கன்னு பார்த்து அந்த எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 577 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 7 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 159 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 436 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் படிப்படியாக மஷாலான்னு கம்மியாகி வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். ஓட்டுநர்களே சரிப்பா, ஓகே போங்க, போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. பள்ளி வாயிலுக்கு எல்லாரும் எதுக்காக போவீங்க? அவசரமாக இருந்தால் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு போவீங்க, இல்லைன்னா தொழுகிறதுக்காக மெயினாக போவீங்க. திருடுறதுக்கு போகிறவரை பார்த்துருக்கீங்களா? பார்க்க போகிறீங்க. ஜெமியாக்களில் வேலை செய்கிற உயர் மட்டங்கள் இனித்தான் தாழ் மட்டத்துக்கு வர போகிறாங்க. ஓட்டுநர்களே இதுக்கு பிறகாவது ரொம்ப கவனமாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய சம்பளம் அப்படின்ற ஒன்றை மறந்துடுங்க. அடுத்த மாத சம்பளத்தையும் சேர்த்து கட்ட வரும். நூதனமான திருட்டு வேறு லெவல்லையா? நீங்கள்லாம் திருடன்னா திருடன், இதுதான்ப்பா திருடன், வேறு லெவல் திருடன். அடுத்ததாக வெஸ்ட் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் பரபரப்பாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். எல்லா நாடும் ஓரளவுக்கு அமைதியாகிட்டு வரும்போது ஈரான் மட்டும் மறுபடியும் மூக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தெல் அவீவுக்கு எதிரான தாக்குதல் நடத்த போகிறதாகவும் சில தகவல்கள் வெளியாகுது. இவங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இப்போது ஏற்கனவே குவைத்தோட கொஞ்சம் கடுப்பில் இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த அல்துர்ரா ஃபீல்டை அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதால். இஸ்ரேலை தாக்குறோன்ற பேரில் இந்த பக்கம் ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்ற லைட்டாக ஒரு ஜர்க்கம் இருக்கத்தான் செய்து. இன்ஷால்லா இது எப்படியோ இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை மீண்டும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக சமூக ஊடகங்களில் சில தகவல்கள் வெளியாகி இருக்குது. இது எப்படியோ பலஸ்தீனுடைய நிலைமை அமைதியாகின வரைக்கும் சந்தோஷம். ஓட்டுநர்களே சம்பள பணத்தை மிகிதம் பண்ணணுமா? தயவு செய்து விதிமீறல்கள் பண்ணாதீங்க. டிராஃபிக் ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. சீட் பெல்ட்டை போடுங்க. சிகரெட் பிடிக்காதீங்க. வாகனத்தை ஓடும் போது சாப்பிடாதீங்க. தண்ணி குடிக்காதீங்க. அது கூட தவறு தான். ரொம்ப கவனமாக இருங்க. محمد احنا قبل فاصل سألنا السؤال الخاص بإشارة المرور إذا واحد يستخدم تليفونه وهو واقف، وأيضا إذا كان إشارة خضراء ودخل في المنطقة المحظورة وكان في زحمة قدامه ووقف في المنطقة المحظورة. ممتاز. أول شيء نعود النص استخدام الهاتف النقال باليد أثناء القيادة. أثناء القيادة يمنع استخدام الهاتف النقال باليد. قائدة مركبة. الوقوف على الإشارة هل يعتبر قيادة أو لا؟ يعتبر نعم في حكم القيادة، لأن الوقوف ليس وقوفا تام. يعتبر حكم القيادة عليه مخالفة، نعم على مخالفة. في كما ترصد، نعم في كما ترصد. في مخالفة تنزل، نعم في مخالفة تنزل، لأنه ممكن بأي وقت تفتح الإشارة ما تدري عنها لا هي بتلفونك. أما بالنسبة للسؤال الثاني في نص واضح وصريح يقول أنه برغم الأولوية أو النور الأخضر يمنع التجاوز إلا إذا كان المسار سالك. معنى هذا الكلام أنه إذا شفت الإشارة خضراء لكن أنا متأكد إذا طفت راح أقف في المنطقة المحظورة لمنتصف التقاطع، أنا علي أني أنا ما أطوف. إذا طفت والإشارة صارت حمراء ما راح يكون علي مخالفة لو تجاوز إشارة، بس راح يكون علي مخالفة الوقوف في المنطقة المحظورة. والكاميرات الموجودة راح ترصدني وراح تخالف. காதிம் டிரைவருக்கு மட்டும் லைசன்ஸ் வழங்கப்படுது அப்படின்ற உத்தியோகபூர்வ தகவல் எங்கேயுமே இல்லை. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சில சகோதரர்கள் அவென்யூஸ் மால், அல்கூத் மால், ஷூக் ஷார்க்கில் இருக்கக்கூடிய சுல்தான் மால்ல எல்லாம் லைசன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இது நேற்று தினம் ஒரு சகோதரர் அனுப்பின வீடியோ. இது பார்த்தீங்கன்னா அல்கூத் மாலில் எடுத்திருக்காரு. அதே மாதிரி நேற்று தினம் ஒரு சகோதரர் சொன்னார் ஜஹராவில் இருக்கக்கூடிய சுல்தான் சென்டரில் இருக்கக்கூடிய மெஷின்லையும் எடுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஷூக் ஷார்க்கில் சுல்தான் சென்டரில் மெஷின் இருக்குது, அவென்யூஸில் இருக்குது, பல மெஷின்கள் இருக்குது. ஓட்டுநர்களே லைசன்ஸ் இன்னும் எடுக்கலைன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்டை மறக்காமல் உங்களுடைய பழைய கார்டை கொண்டு போகணும், சிவில் ஐடியை கொண்டு போகணும். அது சரிப்பா வந்ததே இப்போ தான் நாங்கள் ஒரு 6 மாதம் 4 மாதம் 1 வருஷம் எங்களுக்கு அப்போவே மொபைல் ஐடின்னு தான் சொன்னாங்க, கார்டே கையில் இல்லை, அப்புறம் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போகணும்? நிச்சயமாக முரூருக்கு தான் போகணும்.
டிராஃபிக் டிபார்ட்மெண்ட், ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகணும். அங்கே போய் தான் உங்களுடைய லைசன்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அது போகும்போது பாபாவோட போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். சில பாபாக்கள் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஆன்லைன்லேயே மொபைல் ஐடியே போதும் அப்படின்னு சமாளித்து விட்டுருவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா ஒருவேளை நீங்கள் தான் தனியாக போக வரும். டிராஃபிக் டிபார்ட்மெண்ட், ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் லைசன்ஸ் எடுக்கணும்னா அங்கே தான் போகணும். நீங்கள் கார்டு கையில் இல்லாத பட்சத்தில், சிலருக்கு வந்து பத்தாக்காவே சிவில் ஐடிக்குன்னு கார்டே இல்லை கையில், வெறும் இது தான் இருக்குது, இது மொபைல் ஐடி மட்டும்தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் முரூருக்கு விஜயம் செய்து அங்கேருந்து தான் உங்களுடைய லைசன்ஸை கார்டாக பிரிண்ட் செய்து எடுத்துக்கொள்ள முடியும். ஒருவேளை அங்கே பிரிண்ட் ஆகிறதுக்கு, பிரிண்ட்டுக்கு பணம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு வேளை முரூரில் போய் எடுக்கும்போது காசு கட்ட வரலாம், கார்டாக எடுக்கும்போது அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் மெஷினில் போனீங்கன்னா கார்டை போட்டு புதிய கார்டை எடுத்துடலாம். கார்டு இருந்துச்சுன்னா லக் தான். அடுத்ததாக ஒரு கொலை வழக்கு, ரீசெண்டாக நடந்த ஒரு கொலை சம்பவத்துக்கான வழக்கு. நபருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்னு குடும்பஸ்தர்கள் கேட்கும்போது அந்த தாயினுடைய பதில் என்ன தெரியுமா? என் கண்ணு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்தது, 10 தடவை கொண்டாலும் எனக்கு 10வது மாதிரி தான் இருக்குது. அந்த பயலை 10 தடவை தூக்கில் போட்டாலும் என் கண் முன்னாடி எனக்கு 10வது மாதிரியே இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து எப்படியுமே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, ஃபோர்கிவ்னஸ் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியான சூழல்களும் இருக்குது. அதால் தவறு செய்கிறது இந்த நாடுகளில் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைட்டி குடிமகன் ஒருவரும் ஜிசிசி நாட்டு குடிமகன் ஒருவரும் பள்ளி கூட பார்க்கிங்கில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போதைப் பொருளோடு. எல்லா இடங்கள்லையுமே இப்போ குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடி இருக்கிறாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பகி, ஹைவேக்களில் பகிகளை பயன்படுத்தினால் அதிகப்படியான தண்டனை. அதே மாதிரி இந்த வாடகைக்கு விடக்கூடியவங்க, இந்த பகி வாடகைக்கு விடக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்களும் இருப்பீங்க. பகிகளை ஹைவேக்களில் மட்டும் ஓட்டிக்கொண்டு போயிடாதீங்க எப்போவுமே. அடுத்தது வெஸ்ட் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் ஜமியாவில் திடீர் பரபரப்பு, ஃபயர் ஃபோர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சகோதரர் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நானும் என்னடா எதிரான்னு அப்படியே தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பெரிய எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று, அதாவது ஒரு முன்கட்டு ஏற்பாடு. ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் எப்படி செயல்படணும் அப்படின்ற ஒரு செயலோட்டம், அது மட்டும்தான். மற்றும்படி அங்கே எந்த ஒரு விபத்தும் நடக்கலை, அல்ஹம்துலில்லாஹ், யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அடுத்ததா ஃபோர்ஜர் பண்ணின குற்றத்துக்காக அமீர் திவான் மற்றும் ஐடி சம்மந்தப்பட்ட விடயங்களில் ஒருத்தர் ஊழல் பண்ணியிருக்காரு. கடைசியில் 2 வருடம் சிறை தண்டனை வைத்து தீர்ப்பளிச்சிருக்காங்க குற்றவியல் நீதிமன்றம் குவைத்து குடிமகனுக்கு. ரொம்ப கவனம், இந்த நாட்டில் சர்டிஃபிகேட் அது இதுகள் எல்லாம் கை வச்சிடாதீங்க, ஃபோர்ஜர் பண்ண நினச்சிடாதீங்க. பள்ளி வாயிலுக்கு எல்லோரும் தொழுகிறதுக்காக போவாங்க, இல்லை ஏதாவது அவசரத்துக்காக போவாங்க, பாத்ரூம் அது போய் யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த திருட்டு பயப்பில் அங்கே போய் என்ன பண்ணுதுன்றதை நீங்களே பாருங்கள். இப்படியும் சில ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்யுது. بص هكبروا لك اهو بس ايوه باين اهو وهيشوف وهتشوف تاني هيودي لك شوف ده يا سلطان. ده حرامي دخل مسجد القرية النهاردة الساعة 4، سرق الحنفيات كلها وتقريبا معاه عدة ومجهز نفسه، يعني شغال على المساجد كلها. شارع الحمامات لما حس نفسه الناس الميضة جاية في العصر خد حنفية وخلى الحمامات كلها. بص عامل نفسه بالظبط، بص فك ازاي سريع اهو. خبير. هو ماسك ايه في ايده؟ انا مش عارف. كل حاجه بايده. هو بص طبق الخبر الواد ده سباك سباك لانه سريع من ما خدش من بالي هو الزنا هو الساعة تحسب الناس இது என்ன பிரமாதம்? இது பைப்பு தானே, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. நீ தாண்டா திருட, உன்னை தாண்டா திருட விடணும், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேட்டை பண்ணியிருக்காங்க 3 பேர். அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த நாட்டிலேருந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணி சொந்த நாட்டுக்கு போயிட்டார். இங்கே இருந்த 3 வெளிநாட்டவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கிராப் யார்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாட்டில் இன்னொரு நீங்கள் பிஸ்னஸோ செயல்பாடோ செய்கிறதா இருந்தாலும் நிச்சயமாக இந்த நாட்டு குடிமகனுடைய உதவி தேவை. உதவி இருக்கும், சொல்லுவாங்க எல்லாமே என்னோட தான், நம்ம கொண்டது தான், எது வேணாலும் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோ, அதெல்லாம் பார்த்துக்கலாம், பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னுவாங்க. கடைசியில் அடப்பாவே இவனை நல்லவன் நினச்சி வேலைக்கு வச்சா திருடனா இவன், அவனா நீ அப்படின்னு மெதுவாக ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் உங்கள் பக்கத்துலேயும் வரமாட்டாங்க.
கடைசியில் மாட்டுறது நீங்கள் தான். கவனமாக இருங்க. சரி, இந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் காஸ்ட்லியான உயர்தர கார்கள் வந்து ஸ்டார்ட்டில் எங்கேயாவது நிறுத்திட்டு, இப்போ நிறைய பசங்க வந்து காஃபி வாங்க போகிறது, சில விஷயங்களுக்காக ஸ்டார்ட்லேயே நிறுத்தி வச்சுட்டு போவாங்க இல்லையா. இந்த மாதிரி காஸ்ட்லியான கார்களை திருடி இந்த வண்டிகளை கொண்டு போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கிராப் யார்ட், அதாவது அவங்களுடைய ஆட்சியில் கொண்டு போய் வச்சு, அவங்களுடைய யார்டில் கொண்டு போய் வச்சு வண்டியை துண்டு துண்டாக பிரித்து, ஸ்பேர் பார்ட்டாக பிரித்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் காகோ பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஸ்கிராப் மாதிரியே ஏற்றுமதி பண்ணி கடைசியில் அதை சொந்த நாட்டுக்கு கொண்டு போய் அங்கே, இப்போ இங்கேருந்து மொத்தமாக முடித்து கேன்சலில் போனார் இல்லையா, அந்த நபரை வச்சு அங்கே பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. திருடன்னாலும் திருடன், வேறு லெவல் திருடன்னு சொல்லலாம். துண்டு துண்டாக உடைச்சி, காரையை விற்றாதானடா கண்டுபிடிப்பீங்க, துண்டு துண்டாக உடைச்சி, அதுவும் இந்த நாட்டில் விற்றாதானடா கண்டுபிடிப்பீங்க, நாங்கள் எங்கள் நாட்டிலே விற்றுக்கிறோன்ற மாதிரி ஒரு சேட்டை பண்ணியிருக்காங்க. கடைசியில் சபாகசாலின் பகுதிகள் வச்சு சிஐடியால் பிளான் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க கடைசியாக. ஆனால் இதில் தலைவனை எப்படியுமே பிடிக்க முடியாது. என்ன, தலைவன் இந்த நாட்டுக்காரராக இருந்தார்னா நிச்சயமாக ஓரமாக ஒதுங்கி நின்று திருட்டு பயிலுங்க சார், பிடிங்க சார், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், என்கிட்ட நல்ல மாதிரி நடித்து வேலை செஞ்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிருவாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்டுகளில் திருட்டு சம்பவத்தில் மட்டும் ஈடுபட்டுறாதீங்க. வாழ்நாள் பூரா ஜெயில் தான் இப்போ பிடிப்பட்டவங்களுக்கு. நாட்டில் இருக்கிற வரையும் காதில் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்க இந்த நாட்டுக்கு. கவனமாக இருங்க. இந்த ஜெமியாக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல்கள் நடக்குது. இப்போ நிறைய பேரை நீங்கள் ஜெமியாக்களில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு ஒரு வேலை, நாளைக்கு ஒரு வேலை. சாதாரணமாக கறிவேப்பிலை பேக்கெட் அதை கூட 250 ஃபீல்ஸ் ஆக்கிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு பொடி, ஒரு சின்ன ஒரு முடிச்சு. அதே ஜப்ராவில் போனால் 1/2 தினாருக்கு ஒரு கொத்து கணக்காக கறிவேப்பிலை, அதை கொண்டு வந்து இந்த ஜெமியாவில் 5 தினாருக்கு விற்கலாம் போல். அப்படி கறிவேப்பிலை இருக்கிற கட்டெல்லாம் இப்போ அந்த அளவுக்கு அதிகமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஊழல். மொத்தமாக சொல்ல போனால் எல்லாமே ஊழல். இதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த ஊழல் சம்மந்தமாக, அந்த ஜெமியாக்களில் நடக்கக்கூடிய ஊழல் சம்மந்தமாக தனிப்பட்ட ரீதியில் ஒரு தனி மனுஷனாக நின்று போராடிட்டு இருக்கிறது இந்த வழக்கறிஞர் தான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருடைய பல செயல்பாடுகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டு வருது. இதில் முதல் கட்டமாக ஜெமியாக்கள் இருக்கக்கூடிய உயர்மட்ட பதவிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக மாசரிகள் அவங்க எல்லாருமே நாட்டுக்கு பேக்கப் பண்ணப்பட போகிறாங்க. உயர்மட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தாழ் மட்டத்துக்கு வர போகிறாங்க. எல்லா இடத்துக்குமே குவைத்தி மயமாக்கல் திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி தான் தொம்மீன் ரேஷன் கடைகள்லையும் வரப்போகிறாங்க குவைத்தி குடிமக்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விலைகளில், அதே மாதிரி சில ஊழல்களில் ஈடுபட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பணங்களை தங்கமாக நகையாக மாற்றி குடும்பங்களை வரவழைத்து விசிட் விசாவில் அவங்க போகும்போது அவங்க கையில் கொடுத்து அனுப்பினாங்க. அதுக்கும் கண்டுபிடிச்சு ஆப்பு வச்சாங்க. இன்னும் பலதரப்பட்ட ஊழல்கள் வெளிக்கொண்டு வரப்போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. தயவு செய்து நீங்களும் தான் ஒரு 100 தினார் 50 தினாருக்கு ஆசைப்பட்டு காலம் பூரா நல்லா சம்பாத்தியத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து வேலையும் இழந்து வாழ்க்கையும் இழந்து ஜெயிலுக்கும் போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் அதிகமாக ஆசைப்படாதீங்க. கிடைக்கிற சம்பளம் போதும் அப்படின்றத நினைச்சு வாழுங்க. காலத்துக்கு நல்லபடியாக நிம்மதியாக அதே இடத்துல வேலை செஞ்சுட்டு போவீங்க. والصدق والحرام يحلل ويحرم عندنا علي الحرام. هذا اللي يقول الكلام وقاعد بتشخص، تدري ايش مسوي فيه الوافد؟ دايسه يقعد وياه يسهر وياه، لأن منطقتك ما فيها شيء، جمعية نفس ما هي، كلهم مسلمين شواربهم، كل ما تطلع مجلس البعض فيهم يسلم شواربه يدوس شواربه. أنا أقول الكلام هذا لأن ما عندي شيء خسره بعد العمر هذا والتضحيات اللي سويتها، فلذلك لا تصدقونهم. مثل واحد ما عنده أحد، والله حتى أصوات ما عنده، بس سوى حركة صغيرة، راح للقبائل قال لهم دير بالكم من الطوائف، راح للطوائف قال دير بالكم من القبائل. اثنينهم صوتوا له، طبعا فئة من هذه فئة شوية ونجح. والله قسما بالله مسخرة، الوضع صاير مسخرة. والله كيف فلان، والله ماكو شيء صدقوني. شوفوا بيوت الايتام، شوفوا بيوت الارامل، شوفوا منطقتك، شوف شوارعك، شوف المنظر العام للجمعية، ولا وشوف التوظيف. عيالنا مو ابدا يقول يا بوس حفرم وشك، فاهم ولا مش فاهم؟ حفضحك يا ابو الشهريه، انت بتبوس ايدي اخر الشهر، جاي تعمل لي نفسك اللي قبلك خذوا، جاي انت تقول لي لكن نتمنى من الوزاره انها تكوت. القادم ليس كما كان في السابق، تكويت وليس توفيد. اللي قاعدين نشوفه توفيد في الجمعيات التعاونيه.
كان هذا يقول انا تعاون، اي تعاون؟ شهاده بخشيش البعض فيهم، شهاده بخشيش. هذا ما يدير بيته، جاي يدير لي جمعيه دخله السنوي 14 مليون 13 مليون 160 مليون. مين والله فلان تعاون طلع خرطي. சாதாரணமாக இது ஆஃபீஸில் மட்டுமில்லை. இப்போ ஆஃபீஸில் கிளார்க்காக இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் கல்வி அமைச்சில் வேலை செஞ்ச பலரையும் கைது பண்ணினாங்க. வெளிநாட்டவர்கள் இன்றைக்கு வரைக்கும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. என்ன காரணம்? எக்ஸாம் 2வது 12th எக்ஸாமில் உள்ள ரிசல்ட் பேப்பர்ஸை ஆல்ரெடி லீக் பண்ணியிருந்தாங்க. அதால் பிரச்சனை ஆகிச்சு. அதே போல தான் இப்போ சாதாரணமாக கம்பெனிகள்னு மட்டும் சொல்ல முடியாது, வீடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க. இப்போ சாதாரணமாக உங்கள் வீட்டில் உங்கள் பாபாக்கும் மாமாக்கும் பிரச்சனை. நீங்கள் பாபாவுடைய தங்கச்சி தம்பி வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற தொழிலாளர்களோட இந்த விடயங்களை பற்றி கூட ஷேர் பண்ணாதீங்க. நம்ம பாபாவுக்கு மாமாவுக்கு இன்றைக்கி சண்டை அடிச்சுக்கிட்டாங்க, அப்படி ஆகிடுச்சு, அந்த பையன் அப்படி பண்ணினா, பொண்ணு இப்படி பண்ணா, அவங்களுடைய வீட்டு எந்த ஒரு விடயத்தையுமே வெளியில் சொல்லாதீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். உங்களுடைய எக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு போனஸ் அது இது எல்லாமே எழுதிருக்கோ அதே மாதிரி உங்களுக்கான கடமைகள் இருக்குது. வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தகவலும் வெளியில் சொல்லக்கூடாது. முதலாளியின் ரகசியத்தை பாதுகாக்கணும். அது முதலாவது விடயமாக இருக்குது. தயவு செய்து கவனம். அந்த விடயத்திலையும் உங்களை குற்றச்சாட்டாக அதை முன் வச்சு அவங்க வழக்கு போடலாம், உங்களை ஜெயிலில் கூட தள்ளலாம். அதனால் வீட்டு சம்மந்தமான எந்த விடயங்களையும் வெளிக்கொண்டு போயிடாதீங்க. வீட்டு தொழிலாளர்கள் கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. முடிந்த வரைக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்.